அண்மை காலமாக பள்ளி குழந்தைகள் தொடர்ந்து செல்போனுடைய பயன்பாட்டை அதிகரிச்சுட்டு வராங்க. குறிப்பா இது விடுமுறை காலம் என்பதால் அதிக நேரம் செல்போன்ல பயன்படுத்துறாங்க. இதனால அவருடைய முதுகு தண்டுவடத்துல பெரிய அளவுல தொடர்ச்சியாக பிரச்சனை வருதை பார்க்கிறோம். அண்மையில டெல்லியில கூட ஒரு சிறுவருக்கு இது போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இதிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, முதுகு தண்டுவடம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மிடம் விரிவாக பேசுவதற்காக எம்ஜிஎம் மருத்துவமனையுடைய முதுகெலும்பு நிபுணர் மருத்துவர் விக்னேஷ் புஷ்பராஜ் நம்மிடம் இருக்கார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைப்போம். சார், அதாவது வணக்கம். அதாவது இப்போ அண்மையில டெல்லியில ஒரு 12 வயது ஒரு சிறுவருக்கு தொடர்ச்சியா அந்த செல்போன் அடிக்ஷன் இருந்ததுனால ஸ்பைனல்ல ஒரு டியூபர்குலோசிஸ் ஏற்பட்டதா டயக்னோஸ் பண்ணிருக்கா சொல்றாங்க. சோ குழந்தைகள் எந்த பொசிஷன்ல இப்படி இருந்து பயன்படுத்தினா இந்த பிரச்சனை வருது? முதல்ல பேசிக் ஃபர்ஸ்ட் இந்த டெல்லி சம்பவத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டியது தேவையா இருக்கு. அந்த பையன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்து விளையாண்டுட்டே இருந்தது முதுகெலும்பு வீக் ஆகிறது ஒரு பகுதி, டியூபர்குலோசிஸ் அப்படின்றது இன்னொரு பகுதி. டியூபர்குலோசிஸ் இந்த வியாதி நம்மளோட இந்தியாவில் ரொம்ப காமனான வியாதி. ஸ்பைன் நுரையீரலுக்கு அடுத்தது டியூபர்குலோசிஸ் ரொம்ப காமனா இருக்கும். நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையும் போதும், நம்மளோட முதுகெலும்புல இருக்கிற சக்தி குறையும் போது இம்யூனிட்டி குறையிறது. கரெக்டான சிம்பிள் வார்த்தை. குறைஞ்சிச்சுன்னா டியூபர்குலோசிஸ் எங்க வேணா வரலாம், நுரையீரல்லையும் வரலாம், முதுகு தண்டுலயும் வரலாம். இங்க தம்பி ரொம்ப முதுகு தண்டுக்கு வேலை கொடுக்காம, அதுல இருக்கிற சப்போர்ட் சிஸ்டத்துக்கு வேலை கொடுக்காம ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணதுனால வந்ததா நினைக்கிறாங்க. நான் அதை இப்படி பாக்குறேன். அவர் கேம் விளையாண்டுட்டு உடம்புக்கு உண்டான இம்யூனிட்டிக்கு தேவையான ஆகாரங்களையும் சாப்பிடாம கேம்ஸுக்குள்ளேயே இருந்ததுனால அவரோட இம்யூன் பவர் குறைஞ்சு டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு. இப்படிதான் நம்ம அதை எடுக்கணும். படுத்துட்டே இருந்ததுனால வந்துருச்சுன்னு சொல்றது இந்த இடத்துல தவறான விஷயம். இது இல்ல, இன்னொன்னும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்னன்னா செல்போனுக்கு அடிக்ட் ஆறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இன்னைக்கு சில நேரங்களில் அவருடைய பாடங்களுக்காகவே செல்போன் பயன்படுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்கு. பொதுவாக பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு? நானும் ஒரு பேரண்ட் தான். எங்க வீட்டில் இருக்கிற பாப்பாவும் செல்போன் யூஸ் பண்ணி படிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கு. நம்ம அதுக்கு உண்டான சூப்பர்விஷன்ல செல்போன் கொடுக்கணும். அதை தவிர வேற எதுவும் நம்ம பண்ண முடியாது. கொடுக்காம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வளர்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாம எடுத்து பார்ப்பாங்க. சோ கொடுக்கணும், சூப்பர்விஷன்ல கொடுக்கணும். இது சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பேசி இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா டைமிங், சூப்பர்விஷன் இதெல்லாம் செல்போன்ல வைக்கணும். நான் ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்டா பாஸ்டர் பத்தி தான் பேச விருப்பப்படுறேன். படுத்துட்டு செல்போன் பார்த்து ஹோம்ஒர்க் எழுதுறது, டைனிங் டேபிள்ல செல்போன் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் எழுதுறது, சாப்பிடும் போது செல்போன் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் எழுதுறதுன்னு ஆரம்பிச்சு அந்த செல்போனுக்குள்ள விளையாட்டுல போயிடுறாங்க. சோ செல்போன் எப்படி எல்லா இடத்துலயும் பேசுறதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க, விளையாடுறதுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ கண்டுபிடிக்கல. எப்படி கம்ப்யூட்டர்ல நம்ம உட்கார்ந்த இடத்துல ப்ராப்பரான பாஸ்டர்னு சொல்லுவாங்க, நிமிந்து உட்கார்ந்து பார்த்து பண்றோமோ அதே மாதிரி செல்போனையும் ப்ராப்பர் பாஸ்டர்ல பண்ணாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லனா அது எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வீக்னஸ் ஆஃப் மசில்ஸ், வீக்னஸ் ஆஃப் போன்ஸ், பாஸ்டர் உட்கார முடியாம போறது. குழந்தைங்களுக்கு வரதே உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விஷயம் தான். இதுல இன்னொன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. அடிக்ஷன் அப்படிங்கறது நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது தெரிய மாட்டேங்குது. அடிக்ஷனான சிம்டம்ஸ் என்ன, நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்க முடியும்? அடிக்ஷன் அப்படின்றது அது இல்லாம இருக்க முடியாதுன்றது தான் அடிக்ஷன். இப்ப தண்ணி அடிக்கிறவங்களுக்கு அடிக்ஷன் சொல்ல போறோம், ஸ்மோக் பண்றவங்களுக்கு அடிக்ஷன் சொல்ல போறோம். எப்படின்னா அவங்களால தினமும் தண்ணி அடிக்காம இருக்க முடியாது, தினமும் ஸ்மோக் பண்ணாம இருக்க முடியாது. அதே மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைங்க செல்போன் இல்லாம இருக்க முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு போறாங்க. அதுதான் அடிக்ஷன். அதே மாதிரி பேரண்ட்ஸ்ல இந்த போஸ்டரை பத்தி ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாம இருக்கு. அவங்க எந்த சைடு வேணாலும் பொசிஷன்ல படுத்து போனை ஆப்ரேட் பண்றாங்க. சோ நீங்க ஒரு ஸ்பைனல் நிபுணரா அதை சொல்ல வேண்டியது என்ன? எந்த போஸ்டர்ல அவங்க செல்போன் பயன்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு? செல்போன் பயன்படுத்துறதுக்கு பாஸ்டர் அப்படின்றது எதுவும் கிடையாது. நிமிந்து உட்காரணும், நிமிந்து நடக்கணும் நான் பேசினேன். நான் அதே தான். நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம கழுத்து நேரா வைக்கும் போது கழுத்துல இருக்கிற நரம்புங்க மேல வெயிட் விழுகாது. நம்ம கழுத்து ஒரு 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி அந்த மாதிரி குனிஞ்சு 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 பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற கழுத்து எலும்பு மேல கிட்டத்தட்ட 5 to 15 கிலோ வெயிட் விழுகும். இது நாங்க பயோமெக்கானிக்கலா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சோ நம்ம எவ்வளவு நேரம் குனிஞ்சு குனிஞ்சு போன் பாக்குறோமோ அவ்வளோ நேரம் அந்த கழுத்து எலும்புல அந்த வெயிட் விழுகதான் போகுது. நான் சொல்றது எக்ஸ்ட்ரா வெயிட், தலையோட வெயிட் இல்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். சோ எக்ஸ்ட்ரா வெயிட் விழும்போது தேய்மானம் ஆகதான் போகுது.
அதனால நாம அந்த பொசிஷன்ல பாக்குறது முடிஞ்ச அளவு இல்ல, சுத்தமா தவிர்க்கிறது நல்லது. நம்ம செல்போன் நம்ம கண்ணுக்கு நேரா வச்சு பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி நம்ம கண்ணுக்கு நேரா வச்சு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, செல்போனோட பயன்பாட்டையும் குறைச்சிரும். நம்மளோட கம்ஃபர்ட்ல இப்படி பாக்குறதுனாலதான் நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்றோம். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து படிங்க, நிமிர்ந்து உட்கார்ந்து எழுதுங்கன்னு சொல்றாங்களே, அதே ரூல் செல்போனுக்கும் பயன்படும். நிமிர்ந்து தான் உட்காரணும், நிமிர்ந்து தான் படிக்கணும். சொன்ன மாதிரி நிமிர்ந்து பார்க்கணும். நம்ம எப்படி படிக்கும் போது பயன்படுத்துறோம், அதே மாதிரி செல்போனை வந்து நிமிர்ந்து கழுத்துல அதிக அளவுக்கு வெயிட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். பட் இந்த கேஸை பொறுத்தவரை ஒரு பெரிய ரேர் கேஸா இருக்கு. அதோட ஒப்பிட்டு சொல்ல முடியுமா டெல்லி இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும்? சார், டெல்லி இன்சிடென்ட் வந்து ரேர் கேஸ் கிடையாது. நம்ம மக்கள் மத்தியில் அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் என்னோட ரெகுலரா யூடியூப்ல அவேர்னஸ்ல பேசும்போதும் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, டிபி ஸ்பைன் நம்ம ஊருக்கு ரொம்ப காமன். இப்ப நாங்க வெளிநாடுல படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வருஷத்துக்கு ஒரு டிபி ஸ்பைன் பேஷண்ட்டை பார்த்தாலே பெருசு. ஆனா எங்களோட சினாரியோ அப்படி கிடையாது. நாங்க மாசத்துக்கு மினிமம் 2 to 3 பேரை பாக்குறோம். அந்த 2 to 3 பேருக்கு டிபி வர்றதுக்கு காரணம் நம்ம ஊர்ல காத்துல டிபி கிருமி இருக்கு. இன்னும் நம்மளோட எதிர்ப்பு சக்தி என்னைக்கு குறையுதோ அது டிபி கிருமி நம்மளுக்கு வரும். அதுக்கு பிடிச்ச இடம் நுரையீரலும் முதுகுத்தண்டும் தான். டிபி ஒரு விதத்துல நல்ல வியாதி. ஏன்னு சொல்லிட்டுங்களா, அதுக்கு நாம கொடுக்கற மாத்திரையை ப்ராப்பரா சாப்பிட்டோம்னா திரும்பி வரவே வராது. அப்படி இருக்கும்போது அதை நாம ஏர்லியா கண்டுபிடிக்கும் போது இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை. பையன் படுத்துட்டே இருக்கான் நாங்க விட்டதுனால வந்த பிரச்சனை தான் இது. டிபியை முதுகுத்தண்டில் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்காம விட்டா இந்த தம்பிக்கு ஆன மாதிரி கால் வராம போறதுக்கோ யூரின் மோஷன் வராம போறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த தம்பி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நம்ம வீட்டுல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தூங்கி எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. தம்பி வெயிட் குறையறான், இல்ல வீட்டுல இருக்க யாராச்சும் ஒருத்தர் வெயிட் குறையறாங்க, சடனா பசி எடுக்கல அப்படின்னாவே அது டிபியான அறிகுறி. பிளஸ் அது கூட சேர்ந்து இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னா முதுகுத்தண்டுல டிபிக்கு உண்டான அறிகுறி. அப்படி இருக்கும்போது நாம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்க வேண்டியது கட்டாயம். எடுத்த உடனே பெரிய பெரிய செலவுக்கு உண்டான டெஸ்ட் எதுவும் நாங்க எடுக்க சொல்ல மாட்டோம். சாதாரண எக்ஸ்ரே தான் எடுக்க சொல்லுவோம். எக்ஸ்ரேலே கிருமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து பிரச்சனை போறதுக்கு முன்னாடி தவிர்த்தரலாம். சென்னை மாதிரியான ஊர்களில் வந்து பெரிய அளவில் வெளியில போய் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி விளையாட முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ ஒரு பேசிக்கா ஒரு சரியான ஒரு ஸ்பைனல் இதை மெயின்டைன் பண்ணணும்னா குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கணுமா? நார்மலா குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது தேவை. மினிமம் 1 to 1.5 மணி நேரமாச்சு ஓரளவு இயற்கை சுவாசத்தோட மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கே 1.5 மணி நேரம் தேவைங்கும் போது நம்மளுக்கும் தேவைதான். ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரமாச்சு நம்ம அதுக்காக செலவிடணும். அதை நாமளும் பண்றது இல்ல, குழந்தைங்களும் பண்றது இல்ல. அந்த டைம் கண்டிப்பா தேவை. ஒரு பேசிக்கா முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு எதுல இருந்து சிம்டம்ஸ் தொடங்கும்? பேசிக்கான அறிகுறிகள் என்ன? இப்ப நமக்குடைய ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனை இருக்கு, அல்ல இடுப்பு வலிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான பேசிக்கான சிம்டம் எங்க இருந்து தொடங்கும்? பேசிக்கான சிம்டம் கழுத்துலயும் முதுகுலையும் வலியில இருந்தா ஆரம்பிக்கும். அதுக்காக வந்து ஒரு 100 பேர் இருக்க கும்பல்ல போய் இடுப்பு வலி கழுத்து வலின்னு கேட்டீங்கன்னா உங்களையும் சேர்த்து எல்லாருமே கை தூக்குவீங்களா? அந்த அளவுக்கு சாதாரண முதுகுவலியை நம்ம எடுக்கக்கூடாது. தாங்க முடியாத முதுகுவலி இன் சென்ஸ் படுத்துக்கிட்டா வலி இல்லாம இருக்கு, எந்திரிச்சு உட்கார்ந்தா 1 செகண்ட் கூட உட்கார முடியாத அளவுக்கு சிவியரான முதுகுவலி அப்படி இருக்கு அப்படின்னா எலும்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த கட்டம் மேஜரான சிம்டம் முதுகுத்தண்டில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, கழுத்துல ஆரம்பிக்கிற வலி கைக்கு வந்தாலோ, முதுகுல இருக்கிற வலி காலுக்கு வந்தாலோ, இல்ல நம்மளோட நடை உடை பாதிச்சாலோ, இதெல்லாம் நாங்க ரெட் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கணும்.